ஹலோ, குட் மார்னிங். ராமலக்ஷ்மணர்கள் சீதையை தேடுவதை சுக்ரீவனும், சுக்ரீவன் வாலியால் ஓட ஓட விரட்டப்படுவதையும், அவன் மனைவி ரூமையை வாலி வலுக்கட்டாயமாக கவர்ந்து சென்றிருக்கிறான் என்பதை ராமலக்ஷ்மணர்களும் அறிந்து கொள்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதாக உறுதி அளித்துக் கொள்கிறார்கள். ஆனாலும் சுக்ரீவனுக்கு ராமனால் ஒரு மனிதனால் வாலியை வதம் செய்ய முடியுமா என்று ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. ராமன் சுக்ரீவனின் சந்தேகத்தை சுக்ரீவன் சுட்டிக்காட்டிய 7 ஆச்சா மரத்தை ஒரே அம்பினால் வீழ்த்தி பிறகு அந்த அம்பு தன் அம்புரா துணிக்கே வருமாறு செய்தான். இதை சால்மரம், தேக்கு மரம் என்றும் சொல்லுகிறார்கள். அந்த 7 மரமும் ஒரே நேர்கோட்டில் இல்லை. வாசுகி என்னும் பாம்பு வளைந்து படுத்திருக்கிறது. அதன் வளைவில் மரங்கள். லக்ஷ்மணன் அந்த பாம்பின் வால் இருக்கும் இடத்தில் தன் காலால் அழுத்துகிறான். வாசுகி நேராகி மரங்களும் நேர்கோட்டில் வருகின்றன. ராமனும் அம்பை எய்தினான். முதலில் நாரத முனிவருக்கும் வால்மீகிக்கும் இடையே ஓர் உரையாடல் உண்டு. அதில் வால்மீகி ஒரு நல்ல வீரியவான், கீர்த்திமான், சத்திய வாக்கு, திட வலிமை கொண்ட எவரேனும் உண்டா என்று கேட்க, ஈஷ்வாகு குலத்தில் இருக்கும் ராமன் என்று நாரத முனிவர் சொல்ல ராமாயணம் ஆரம்பிக்கிறது. ராமன் நினைத்திருந்தால் இருந்த இடத்திலிருந்தே ராவணனை வதம் செய்ய முடியும். சுக்ரீவனின் சந்தேகத்தை ராமன் மரத்தை வீழ்த்திதான் காட்ட வேண்டும் என்பதில்லை. ஆனால் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற பாத்திரத்திற்கு ஏற்ப நடந்து கொள்கிறான். ராமன் சுக்ரீவனின் மனதை புரிந்து கொள்கிறான். ராம அவதாரத்தில் தர்ம அனுஷ்டானம், சத்திய பரிபாலனம், கல்யாண குணங்களுடைய குவியலாகவே ராமபிரபு இருக்கிறார். ராமனால் குணங்களுக்கு அழகு. ராமன் அவ்வப்பொழுது சீதையை நினைத்து வருந்தும் பொழுது சுக்ரீவன் சீதையை முதலில் கண்டுபிடிக்கலாம் என்று கூறுகிறான். ஆனால் ராமன் சுக்ரீவனிடத்தில் முதலில் வாலி வதம் முடிந்து உன்னை ஆட்சியில் அமர்த்திய பிறகுதான் சீதை தேடும் படலம் என்கிறான். இதற்கு அனுமன் ஒரு விளக்கம் கொடுக்கிறான். அதாவது, ராவணனோடு சண்டை இடுவதற்கு படைபலம் வேண்டும். வாலியை கொன்று சுக்ரீவன் அரச பட்டத்திற்கு வந்தால்தான் அந்த சேனைப்படை கிடைக்கும் என்று. ராமனும் சுக்ரீவனிடத்தில் வாலியை சண்டைக்கு வருமாறு அழைக்க கூறுகிறான். சுக்ரீவன் வாலியை சண்டைக்கு அழைக்கிறான். இத்தனை நாள் கிஷ்கிந்தை பக்கமே வராத சுக்ரீவன் திடீரென்று சண்டைக்கு அழைப்பதால் வாலிக்கு கோபம் வருகிறது. அப்பொழுது அவன் மனைவி தாரை தடுத்து நிறுத்துகிறாள். அவள் ஒரு மதியோகி. அவள் சொல்லுகிறாள், இத்தனை நாள் சண்டைக்கு வராதவன் இப்பொழுது வந்திருக்கிறான் என்றால் அவனுக்கு பின்புலத்தில் யாரோ இருக்க வேண்டும். மேலும் தசரத குமாரர்கள் அவனுக்கு உதவியாக வந்திருப்பதையும் அறிந்தேன் என்கிறாள். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் என்று தசரதனையும், ராமன் எதனால் காட்டிற்கு வந்தான், ராமன் அரசை பரதனிடம் ஒப்படைத்துவிட்டு என்பது வரை அறிந்த வாலி இப்பொழுது சுக்ரீவனோடு உள்ளான் என்பதை அறியவில்லை. முதலில் நடந்த சண்டை வாலிக்கும் சுக்ரீவனுக்குமான சண்டை ஒத்த சண்டையாகத்தான் இருந்தது. ஆனால் சுக்ரீவன் நடுவில் வந்து ராமனுடன் பேசிச் சென்றான். அப்பொழுது ராமன் சுக்ரீவனிடத்தில் 2 பேரும் ஒரே மாதிரியாக இருப்பதால் அடையாளம் தெரியவில்லை என்று கூறி ஒரு மாலையை அணிந்து கொள்ள சொன்னான். வாலிக்கு சுக்ரீவன் யாரிடத்தில் சென்று பேசி வந்தான் என்று தெரியாது. இப்பொழுது வாலி மிக உக்கிரகமாக சண்டை போடுகிறான். துந்துபையை எப்படி பிடித்து தூக்கினானோ அப்படியே சுக்ரீவனை 2 கைகளாலும் தூக்கி சுழற்ற, அப்பொழுது ராமன் அவன் மார்பின் மீது அம்பை எய்தினான். வாலிவதம் பற்றிய நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் சுந்தரகாண்டத்தை நோக்கி முன்னேற வேண்டும் என்பதாலும் வாலிவதம் முடிந்தது. சுக்ரீவன் ராமனிடம் சீதையை தேடுவதற்கு ஆரம்பிக்க வேண்டும் என்று கூற அனுமன் மறுக்கிறான். முதலில் சுக்ரீவன் ராஜாவாக வேண்டும், பிறகுதான் கிஷ்கிந்தையின் வானரப்படை முழுவதும் சுக்ரீவன் வசம் வரும். மேலும் வாலிதான் எங்கள் ராஜா என்றிருக்கும் வானரர்களையும் தன் வசப்படுத்த வேண்டும் சுக்ரீவன் என்று அனுமன் சொல்ல, இளவலை அனுப்பி பட்டாபிஷேகம் செய்ய சொல்லுகிறான் ராமன்.
அப்படியே சுக்ரீவனிடம் அங்கதனை யுவராஜாவாக நியமனம் செய்துவிடு என்கிறான். சுக்ரீவன் ராமனும் தன்னுடன் வரவேண்டும் என்று பிரியப்படுகிறான். ஆனால் தான் 14 வருட காலம் காட்டிலேயே இருக்க வேண்டும், நகரத்து வசதிகளை அனுபவிக்க கூடாது என்று மறுத்துவிடுகிறான். இதே காரணம்தான் விபீஷண பட்டாபிஷேகத்தின் போதும். மழைக்காலம் வந்துவிட்டபடியால் 4 மாதங்கள் கழித்து உன் நாட்டிற்கு தர்மத்தின்படி தேவையானவைகளை செய்துவிட்டு படையை திரட்டி கொண்டு வா என்று சுக்ரீவனை ராமன் அனுப்பி வைக்கிறான். 4 மாத காலம் முடிந்தது. சுக்ரீவன் வரவில்லை. கோபம் கொண்ட ராமன் லக்ஷ்மணனை அனுப்புகிறான். லக்ஷ்மணன் மிகுந்த கோபத்தோடு செல்கிறான். கிட்டத்தட்ட 13.5 ஆண்டு காலமாக உண்ணாமலும் உறங்காமலும் இருக்கும் லக்ஷ்மணனுக்கு எப்படி கோபம் வரும் என்றால், லக்ஷ்மணனுக்கு தன் அண்ணனிடம் யாரேனும் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் கோபம் வந்துவிடும். லக்ஷ்மணனை தாரை சந்தித்து வானரப்படைகளை ஒன்று சேர்ப்பதற்கு காலதாமதமானதால் தாமதமாகிவிட்டது என்று கூற, சுக்ரீவனும் தன் தப்பை உணர்ந்து ராமனிடம் மன்னிப்பு கேட்டு எல்லோரும் அமர்ந்து ஆலோசனை செய்கிறார்கள். தெற்கு பக்கம்தான் சீதை இருப்பாள் என்று ஓரளவு தெரிந்திருந்தாலும் 4 பக்கமும் வானரப்படைகளை அனுப்புகிறார்கள். தெற்கு பக்கத்திற்கு அங்கதன் தலைமை தாங்க ஜாம்பவான், அனுமனும் மற்றவர்களும் தேட புறப்படுகிறார்கள். சுக்ரீவன் அவர்களுக்கு 2 மாத காலம் கெடு விதிக்கிறான். ராமன் அனுமனிடம் பல சங்கதிகளை சொல்லி சீதையை வர்ணித்து அனுப்புகிறான். நைஷ்டிக பிரம்மச்சாரியான அனுமனிடம் சீதைக்கும் தனக்கும் மட்டுமே தெரிந்த சில விஷயங்களை சொல்லி அனுப்புகிறான். ராமன் சொல்லுகிறான், நாங்கள் காட்டிற்கு புறப்பட்டு சரையு நதிக்கரையை தாண்டி சிறிது தூரமே வந்திருப்போம். இன்னும் நாட்டுக்குள் தான் இருக்கிறோம். கோசலை நாட்டின் எல்லை பகுதிதான். அதற்குள் சீதை என் காதருகே வந்து காடு வந்து விட்டதா என்று கேட்டாள். அவளுக்கு காடு என்றால் என்ன என்றே தெரியாது. இதை அவளிடம் நினைவூட்டு என்கிறான். பிறகு கணையாழியை அடையாளமாக கொடுக்கிறான். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.